கோடி கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா நன்றி நன்றி நன்றி. ஆறு முயங்கால் நாக்கோ நன்றி. முயங்கால் போடுங்க. இன்றைக்கு தேசம் அழிஞ்சு போய் கொலிக்குது. எங்கே பார்த்தாலும் மரணம் மரணம் மரணம். எங்கே பார்த்தாலும் சண்டைகள், எங்கே பார்த்தாலும் பொய்கள் பித்தலாட்டங்கள், எங்கே பார்த்தாலும் கோபங்கள், எங்கே பார்த்தாலும் வீண வார்த்தைகள், எங்கே பார்த்தாலும் வாழ்க்கையில் உண்மை இல்லாமல் யார் யாரோ அழிஞ்சு போய் கொலிக்கிறாங்க. பேருக்கோ புகழுக்கோ பணத்துக்கோ சொத்துக்கோ சுகத்துக்கோ நோய்க்கோ நொடிய வருது, சாபம் வருது அவங்க மேலே. இதுக்காக ஓடி கொலிக்கிறாங்க. இயேசு சொல்கிறாரு, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். ஏதோ என் ராஜ்யம் வரப்போகுது, என் நேரம் வரப்போகுது, என் காலங்கள் வரப்போகுது. நான் வர நாட்களே பூமி அதிர்ச்சி வரப்போகுது, கடல் கொந்தளிப்பு ஆகப்போகுது, மலைகள் ஒழிய போகுது, அங்கங்கே மரணம் செய்தி அநேக இடத்துல வரப்போகுது. மன திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். கர்த்தரை அறிவீரார், கர்த்தர் அறிஞ்சு கொண்டிருக்கிறார். இயேசு அறிஞ்சு கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அறிஞ்சு கொண்டிருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா அல்லேலூயா. ஜபிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களுக்காக எடுத்து பேச போகிறார். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ ரபாக்கா ஆராதனை ஆண்டவரே. இந்த ஆராதனை நாளில் உலகம் முழுவதுமா தேசம் முழுவதுமா ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா இந்த அதிகாலை ஆராதனை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா அநேகரோட துக்கம் சந்தோஷம் மாறட்டும் ஆண்டப்பா. அநேகரோட வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. அநேகரோட சிந்தனைகள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா அநேக சபைகள் மக்கள் தேவனோட ராஜ்யத்துக்கு வர வேண்டும். அநேக நோயாளிகள் வராதபடி அடரே அவங்க நோய்கள் எல்லாம் விடுதலை பண்ண வேண்டும் ஆண்டவரே. நோயாளி சொல்லி வரவங்களோட வாழ்க்கை பொன்னான வாழ்க்கை மாறினாண்டரே. அண்டரே கஷ்டம் சொல்லி வரவங்க சபைக்கு சர்ச்சைக்கு வரவங்க ஒவ்வொரு பிள்ளைகளோட ஆத்மா பரிசுத்த பண்ண. உலகத்துக்கார அழிஞ்சு போய் கொடுக்கிறான். குடிக்காரன், சண்டைக்காரன், கோவக்காரன், பொய் சொல்கிறவன், அண்டரே விபச்சாரம் பண்ணுறவன், இப்படி பல விதத்தில் ஓடுற மக்கள் நீ தொட்டி விடுதலை பண்ணி அவங்களோட மனக்கண்கள் திறந்து இயேசுதான் மெய்யான தேவன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறோ, உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் நீங்கிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறோ, உன் கவலை கண்ணீர் எல்லாம் நீங்கிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். एक एक दन तारा काजे यीशु आयोला, एक एक तारा काजे यीशु आयो बार. मारू पापम पेड़ना मारो यीशुला, मारू साबम पेड़ना मारो यीशुला. Nokorola tore, nokorola tia, Yesu hath becheni, mane Yesu hath becheni. Taru vedana piti jasela, taru kashta piti jasela. Aradhane aradhane Yesu na, innu naam bolo. आराधना आराधना यीशु नाम, इन्नो नाम बोलो. परिशुद्ध आविना तुझोला महिमई भावना, परिशुद्ध आविना तुझोला महिमई भावना. यीशु हाथ को बेचैनी बोलो, यीशु हाथ को बेचैनी कैसे बोलो, यीशु हाथ को बेचैनी, இயேசு ஆத்ம பெஞ்சேனி. ஆண்டவரே இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், பார்க்குறோம். ஒவ்வொரு அநேகருக்கும் தொடரப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா இந்த வாகிரியால் ஊழியங்கள் கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம். அப்பா இந்த நேரத்துக்காக, இந்த டைமுக்காக, இந்த நொடிக்காக எத்தனையோ பேர் கஷ்டங்கள், கடன்கள், தொல்லைகள், பாதிப்புகள், வேதனைகள், யார் என் பாதிப்பு தீர்ப்பார்கள், யார் என் ஆண்டை வந்து பேச போகிறார்கள், யார் என்னை விடுதலை பண்ண போகிறார்கள் சொல்லி வேதனை பட்டி கொண்டிருக்கிறாங்க. மத்தேயு 18 அதிகாரத்தில் அநேகர் கேளுங்க, கர்த்தர்
உங்களுக்கு விடுதலை பண்ணக்கு இது ஒரே ஒரு வசனம் வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. மத்தேயு 18:18 பூலோகத்தில் நீ எது கட்டாலும் நான் கட்டுவேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நேசித்தான் என் ஆண்டவர் அப்படியே செய்வார். பூலோகத்தில் நீ எது கட்டினா நான் கட்டுவேன், பரலோகத்தில் அதை கட்டு அவுக்கப்படும் சொல்லுகிறாரு. சாப கட்டு அவுக்கப்படுது, கஷ்டங்கள் அவுக்கப்படுது, வேதனைகள் அவுக்கப்படுது, சமாதானத்தை கொடுக்க போறாரு. இயேசு ஆகாத காரியம் எதுவுமே இல்லை. இயேசுவே நாமத்தை சொன்னால் போதும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதே மத்தேயு 18:19 வசனம் சொல்லுது, எங்கள் நாமத்தில் 2 பேர் 3 பேர் மத்தியில் நான் வாசமாக இருக்கிறேன். 20வது வசனம் சொல்லுது, நான் கூட இருக்கிறேன், உன் நடுவில் இருக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் தூரமாக இல்லை, பக்கத்து வீட்டில் இல்லை, பக்கத்து நாட்டில் இல்லை, அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். இல்லையா? நம்ம கூடி இருக்கிறோம், ஜெபம் பண்ணி கொடுக்கிறோம். அவர் உங்கள் கூட இருந்தேன். உங்கள் கஷ்டமெல்லாம் மாறும், உன் துன்பமெல்லாம் மாறும், உங்கள் வேதனையெல்லாம் மாறும். ஜபம் ஜெயம். 3 வேளை சாப்பிட்றது, அட்லீஸ்ட் ஒரு வேளையும் ஆண்டவருக்கு உண்மையான ஜபம் பண்ணுங்க. உங்கள் ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்குறார். இல்லையா? ஜபம் ஜபம் சொன்னான் உன் வாழ்க்கை அதிசயமாக மாற்றி கொண்டிருக்கிறார். ஜபம் சொன்னான் நீங்கள் பிறவருக்காக ஜபம் பண்ணுங்க, பிறவர் நோயாளிக்காக ஜபம் பண்ணுங்க, பிறவர் குடும்பத்துக்காக ஜபம் பண்ணுங்க, தேசத்துக்காக ஜபம் பண்ணுங்க, நாட்டுக்காக ஜபம் பண்ணுங்க, ஜனத்துக்காக ஜபம் பண்ணுங்க. அநேக நல்லா இருக்கணும் மனசோடு நீ நினைச்சா போதும் உன் வீடு சந்தோஷமாய் மாறும். அல்லையா? உங்கள் கஷ்டம் சந்தோஷமாய் மாறும். விரோதி நேசிக்க சொல்கிறார் ஆண்டவர். உங்கள் விரோதிக்காக ஜபம் பண்ணுங்க, உன் அண்ணன் தம்பிக்காக ஜபம் பண்ணுங்க. கர்த்தர் அதிசயம் அற்புதம் பண்ணுவார். ஓ ரபா காலா பாஷாலா ரபி காலா ஹalleluya ஹalleluya. ஓ கோரி 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 பிரேஸ் லால் ஹalleluya बोलो. ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டு கோலியா கூட சோத்திரம் போலோ. சோத்திரம் 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 சோத்திரம். ஆமென். ஹalleluya.